السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் நமக்கு சொல்லித்தரவில்லை. இஸ்லாம் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையையும் ஒவ்வொரு தனி மனித ஒழுக்கத்தையும் சொல்லித் தருகின்றது. அதில் தலையாய ஒரு விஷயம், இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வஅ்புதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், அதே போன்று உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அவர்களை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் பெற்றோர்களை பற்றி பேசும் பொழுது பல விஷயங்களை பேசுகின்றது. பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு நோவினை தரக்கூடாது என்கின்ற பல்வேறு கருத்துக்களை இஸ்லாம் நமக்கு அதிகமாக வலியுறுத்துகின்றது. அதில் ஒரு படி மேலே சென்று பார்த்தோம் என்று சொன்னால், அதில் தாயுடைய சிறப்புகளை அதிகமாக சொல்லுகின்றது, தந்தையுடைய சிறப்புகளையும் அதிகமாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதிகமாக நாம் தாயினுடைய சிறப்புகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம், அதிகமான பயான்களிலே கேட்டிருப்போம். ஆனால் தந்தையுடைய சிறப்பை பற்றி நாம் அதிகமாக அறிந்து கொண்டது கிடையாது, அதிகமாக படித்தது கிடையாது, அதிகமான பயான்களில் அதிகமான நபர்கள் பேசியதும் கிடையாது. தந்தையை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவிலே பார்க்க இருக்கின்றோம். காரணம் என்ன தெரியுமா? ஜூன் 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் வருடம் தந்தையர் தினம் என்பதாக கொண்டாடப்படுகின்றது.
ஏன் கொண்டாடப்படுகின்றது? அதற்கு நீண்ட ஒரு வரலாறு இருக்கின்றது. 1907 வெர்ஜீனியா என்கின்ற நாட்டிலே ஒரு சுரங்கம் தோண்டி கொண்டிருக்கக்கூடிய நேரம் சுரங்கம் உடனடியாக அது இடிந்து உள்ளே கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட தந்தைமார்கள் இறக்குகின்றார்கள். அதை மறு வருடம் துக்கம் அனுசரித்து தந்தையர்களுக்காக துக்கம் அனுசரிக்கப்படுகின்றது. அதற்கு பின்னால் அந்த நாட்டிலே ஒரு போர் வீரர் இருக்குகின்றார். அவருடைய மனைவியை இழந்து 5 குழந்தைகளை வளர்க்குகின்றார். அதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை என்னுடைய தந்தை எனக்காக வாழ்ந்திருக்குகின்றார், நீங்கள் இந்த சுரங்கத்தில் இருந்த மக்களுக்காக நீங்கள் விடுமுறை அளித்தீர்கள் அல்லவா, அதே போன்று வருடம் வருடம் நீங்கள் விடுமுறை அளிக்க வேண்டும். காரணம், தந்தைக்காக ஒரு தினத்தை உருவாக்க வேண்டும் என்பதாக போராடி 1972 உலகம் முழுவதும் தந்தையர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இன்றைக்கு வரைக்கும் ஜூனினுடைய 3வது வாரத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமைகளில் தந்தையர் தினம் கொண்டாடப்படுகின்றது. ஆனால் இஸ்லாத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாம் ஒவ்வொரு நாளையும் தந்தையர் தினமாகவும் அன்னையர் தினமாகவும் தான் பார்க்க சொல்லுகின்றது. வெறும் தந்தையர் தினத்தில் மாத்திரம் தந்தையை பற்றி பேசுவதை இஸ்லாம் சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் தந்தையை பேணி பார்த்து கொள்ள வேண்டும், தாயாரை பேணி பார்க்க வேண்டும் என்பதாக ஒவ்வொரு நாளும் தந்தையர் தினமாகவும் அன்னையர் தினமாகவும் தான் இஸ்லாம் கொண்டாட சொல்லுகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய மனம் எப்பயுமே தாய்கிட்ட தான் கொஞ்சம் அதிகமான பாசங்களை காட்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இஸ்லாம் மாத்திரம் சொல்லவில்லை, ஒரு காபிராக இருக்கக்கூடிய மனிதரை அழைத்து உனக்கு தாய் பிடிக்குமா தந்தை பிடிக்குமா என்று கேட்டால் அந்த மனிதரும் தாயின் மீது தான் பாசம் வைப்பார். காரணம், அல்லாஹ் தஆலா தாயையும் தந்தையும் அப்படித்தான் படைத்திருக்கின்றான். ஒரு தாய் என்பவள் பாசத்தையும் அன்பையும் வெளிக்காட்டக்கூடியவளாகத்தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். ஆனால் ஒரு தந்தையினுடைய குணம் என்பது தன்னுடைய பாசத்தையும் தன்னுடைய அன்பையும் வெளிக்காட்டாதவாறு தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். அவருடைய காலத்தை முழுவதும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர் வீட்டினுடைய பொருளாதாரத்திற்காக அதிகமாக உழைப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறுவார். அதே போன்றே வீட்டை நிர்வகிக்கக்கூடிய விஷயத்தில் அவர் சில நேரங்களிலே கண்டிப்புடன் இருப்பார். இந்த 2 காரணத்தினால் குழந்தைகள் அதிகமாக தந்தையோடு இல்லாமல் அதிகமாக தாயோடு பயணிப்பதனால் அந்த குழந்தைகளுக்கு இயல்பாகவே தாயோடு அதிகமாக பாசம் இருக்குகின்றன. 2வது விஷயம், தாய் அன்பையும் பாசத்தையும் பொழியக்கூடியவளாக இருக்குகின்றாள். ஆனால் தந்தை அந்த பாசத்தையும் அந்த நேசத்தையும் வெளிக்காட்டக்கூடிய குணத்தை அல்லாஹ் தஆலா அந்த தந்தைக்கு படைக்கவில்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியாக 4 விதமாக தந்தையை பற்றி இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. முதல் விஷயம், அர்-ரிஜாலு கவ்வாமூன நிசா. ஒரு தந்தை, ஒரு வீட்டினுடைய தந்தை என்பவர் வீட்டினுடைய பொருளாதாரங்களை அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நிர்வாகத்தினுடைய விஷயமாக இருக்குகின்றார். நிர்வாகத்தினுடைய விஷயமாக இருக்கக்கூடிய தந்தை அதிகமாக பொருளாதாரங்களை தேடி பல நாடுகளுக்கு பல ஊர்களுக்கு செல்லக்கூடியவராக இருப்பார். சில வீடுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் குழந்தைகள் தந்தையை பார்த்து பல வருடங்களாக இருக்கும், சில மாதங்களாக இருக்கும், சில வாரங்களாக இருக்கும், சில நாட்கள் கூட தன்னுடைய தந்தையை பார்க்காமல் குழந்தைகள் வளரும். மகன் காலையில் எந்திரிப்பாரே, காலையில் மகன் எழுந்திருப்பதற்கு முன்னால் தந்தை வேலைக்கு சென்று விடுவார். தந்தை வீட்டுக்கு வரும் பொழுது குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்கும். தந்தைக்கு அந்த தன்னுடைய பாசத்தை வெளிக்காட்டக்கூடிய நேரமே கிடைக்காத ஒரு காரணமாக இருக்குகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம என்ன நினைக்கிறோம்? தந்தையை பார்த்தோம் என்று சொன்னால் அவர் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய நேரத்தில் சில நேரங்களிலே கண்டிப்போடு இருப்பார். அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம்னா, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் நம்மளை எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு, இவருக்கு வேற வேலையே இல்லையா என்பதாக நாம் யோசிப்போம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தந்தையினுடைய வேலையே அதுதான். ஒரு தந்தையினுடைய வேலையே அதுதான். அந்த தந்தை அந்த குடும்பத்தை சரிவர வழி நடத்த வேண்டும். குழந்தை சாப்பிடும் பொழுது திட்டுவார், எந்த கையில் சாப்பிட்ற? குழந்தை வெளியே போகும்போது சொல்லுவார், எப்படி போற?
ஒரு போயிட்டு வரேங்கிற வார்த்தையை கூட சொல்லாமல் போகிறேனே, அந்த தந்தை கண்டிப்போடு தான் இருப்பார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தாய்மார்கள் சில நேரங்களில் குழந்தையை பயன்படுத்துறதுக்கு காட்டக்கூடிய விஷயமே தந்தை தான். பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேங்கிற மாதிரி, வாப்பா வரட்டும், உங்கள் அத்தா வரட்டும், நீ செஞ்சதை சொல்லுவேன்னு சொல்லுவாங்க, குழந்தை பயந்துடும். அப்போ அந்த குழந்தைக்கு தந்தையை பயம் காட்டி வளர்க்கக்கூடிய காரணத்தினால் அந்த குழந்தை இயல்பாகவே தந்தையை விட்டு தூரமாக வளர ஆரம்பிக்கின்றது. இந்த கண்டிப்பும் தண்டிப்பும் அதிகமாக அந்த குழந்தைகளிடம் தந்தையிடமிருந்து தான் கிடைக்கின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த ஹதீஸை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஒரு குழந்தை 7 வயது அடைந்தால் அந்த குழந்தையை தொழுமாறு நீங்கள் ஏவுங்கள். அந்த குழந்தை 10 வயதை அடைந்து விட்டால் அந்த குழந்தையை அடித்து தொழ வையுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நாம் அதிகமாக கேட்டிருப்போம். ஆனால் இந்த ஹதீஸை நம்ம யாருக்கு நினச்சி பார்ப்போம்னு பார்த்தா, ஒரு தாய்க்கு நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம். நம்ம இயல்பாகவே அந்த ஹதீஸ் ஒரு தந்தைக்கு தான் பொருந்தும். அந்த தந்தை தான் அந்த குழந்தையை அடித்து திருத்த வேண்டும் என்பதாக நம்முடைய உள்ளங்கள் இயல்பாகவே அப்படி தான் செட் ஆகிருக்கு. கனிமான அல்லாஹ்வின் நல்லடியாக, எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த தாயும் தந்தையும், இந்த தாய்க்கும் அந்த மாதிரியான கடமைகள் இருக்குகின்றது. கண்டிக்கக்கூடிய கடமை தாய்க்கும் இருக்கின்றது. ஆனால் அந்த தாய் அதை சரிவர செய்வதில்லை. அந்த தாய் என்பவள் அதிகமாக கண்டிப்புடன் நடந்து கொள்ள முடியாது. அந்த தாயினுடைய இயல்பே ஒரு பாசத்தையும் நேசத்தையும் வெளிக்காட்டக்கூடியது தான். அதனால் தான் தந்தையோடு அதிகமாக குழந்தைகள் பழகுவதில்லை. தாயை அதிகமாக நேசிக்குகின்றார்கள், தாயோடு அதிகமாக நேரங்களை செலவிடுகின்றார்கள், தாயிடம்தான் தன்னுடைய அனைத்து அன்புகளையும் பரிமாறிக்கொள்கின்றார்கள். அந்த தந்தை என்பவர் அதிகமாக கண்டிப்போடும் இருப்பதனால் அந்த தந்தையை விட்டு தூரமாக ஆகின்றார்கள். சில நேரங்களிலே அந்த தந்தை வெளிநாடுகளிலே இருப்பார். அந்த தாய் சொல்லுவாங்க, உன்னுடைய தந்தைகிட்ட நான் வீடியோ கால் போட்டு சொல்லுவேன், நீ செய்யக்கூடிய தப்புகளை, நீ செய்யக்கூடிய விஷயங்களை தந்தையிடம் நான் வீடியோ கால் போட்டு சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தை அந்த தாய்க்கு பயப்படாது, அந்த தந்தைக்கு தான் பயப்படும். இப்படி காலங்கள் உருண்டோடும். சில நேரங்களிலே தாய் கண்டிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த தாயை மதிக்காதவர்களாகத்தான் அந்த இடத்திலே ஒரு பொருட்படுத்தாமல் தான் குழந்தைகள் வளருகின்றார்கள். சில இடங்களிலே நாம் பார்க்கலாம், தந்தை இல்லாமல் குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தோம் என்று சொன்னால், எந்த ஒரு கண்டிப்பும் இல்லாத காரணத்தினால் அந்த குழந்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக வளருவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். அதைத்தான் சொல்லுவார்கள், அரசனற்ற சேனை என்பதாக. ஒரு சேனை இருக்குகின்றது, ஒரு படை இருக்குகின்றது, அதற்கு ஒரு தளபதியோ அல்லது ஒரு அரசனோ இருந்தால்தான் அந்த சேனையும் அந்த படையும் சரியாக ஒழுங்குமுறையாக அந்த படை செல்லும். அந்த இடத்திலே அந்த தளபதியோ அந்த அரசரோ இல்லை என்று சொன்னால் அந்த சேனை என்பது தான் இஷ்டத்திற்கு ஒவ்வொரு நபர்களும் நகர்ந்து செல்வார்கள். அந்த படை ஒழுங்காக அமையாது, அந்த படை தோற்கடிக்கப்படும். இதை தமிழினுடைய பழமொழிகளிலே சொல்லுவார்கள். அதே போன்றுதான் ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் என்பவர், அந்த குடும்பத்தினுடைய அரசன் என்பவர் ஒரு தந்தையாக இருக்குகின்றார். அவர் அந்த வழிநடத்தக்கூடிய விஷயத்தில் சில நேரங்களிலே கண்டிப்போடும் இருப்பார். அதுதான் அந்த மனிதனை சீராக சிறப்புமாக ஆக்குகின்றது. பிற்காலத்திலே ஒரு வயது முதிர்ந்த ஒரு தந்தையாக இருந்தாலும் அந்த நேரத்திலே அந்த தந்தை கண்டிப்போடு தான் இருப்பார். பள்ளிவாசலுக்கு தந்தையை அழைச்சிட்டு வரக்கூடிய நேரம் சில நேரங்கள் அப்படி கையை உதறி விடுவார். சில நேரங்களில் நம்ம ஏதாவது பண்ணி வச்சுருப்போம், சொல்லுவார், உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதா என்பதாக சில நேரங்களில் கோபத்தோடு நடந்து கொள்வார். அப்போ நம்ம என்ன நினைப்போம், வயசான காலத்துலையும் இந்த ஆளுக்கு இதுதான் வேலை. சின்ன வயசுலையும் திட்டிக்கிட்டே கிடந்தாரு, வயசான காலத்துலையும் இவர் திட்டிக்கிட்டே இருக்காரு, இவருக்கு இதான் வேலையான்னு நம்ம யோசிப்போம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இடத்திலே ஒரு சிறந்த மனிதன் என்பவன் எப்படி தெரியுமா யோசிக்க வேண்டும்? அந்த தந்தையினுடைய கையை திரும்ப அழகாக பிடிச்சிட்டு அந்த மகன் யோசிக்க வேண்டும், இந்த தந்தையினுடைய இந்த கண்டிப்பு தான் என்னை சிறந்த மனிதனாக வளர்த்திருக்கின்றது. இந்த தந்தையினுடைய கண்டிப்பும் இந்த தந்தையினுடைய கோபமும் தான் என்னை இந்த சமுதாயத்திலே சிறந்த மனிதனாக வளர்த்திருக்கின்றது. இவர் கண்டிப்போடு இல்லாமல் இருந்திருந்தால் நான் குட்டிச்சுவராக போயிருப்பேன் என்பதாக ஒரு மகன் யோசிக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய கண்டிப்பும் தண்டிப்பும்
வெறும் அன்பும் பாசமும் இல்லாமல் அவர் தண்டிக்கலை. அவர் அன்பும் பாசமும் இல்லாமல் அவர் தண்டிக்கவில்லை. அன்பினுடைய பாசத்தினுடைய வெளிப்பாட்டை அவர் கண்டிப்பின் மூலியமாக வெளிப்படுத்துகின்றார், தண்டிப்பின் மூலியமாக வெளிப்படுத்துகின்றார். வேறு யாரும் தன்னுடைய பிள்ளை திட்டிடக்கூடாது, நான் திட்டுவதனால் அவன் எதுவும் யோசிக்க மாட்டான் என்பதானால் அந்த குழந்தையை அவர் வழிப்படுத்துவதற்காக, சரிப்படுத்துவதற்காக அந்த தந்தை என்பவர் திட்டுகின்றார். இரண்டாவது விஷயம், அந்த தந்தை பல்வேறு பொருளாதாரங்களுக்காக ஓடி இருப்பார். ஓடி உழைத்து ஒரு நேரத்திலே உட்காரக்கூடிய நேரம். நம்ம சில நேரங்களில் அந்த தந்தைக்காக சில பொருட்களை வாங்கி கொடுப்போம். தாயையும் தந்தையும் கூட்டிகிட்டு போய் ஏதாவது துணி கடையில் போய் துணி எடுத்து கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த தாய் என்பவள் அதை அப்படியே வாங்கிக்கிட்டு கண்ணீர் மல்க அழுது கொண்டு என்னுடைய மகன் வாங்கி கொடுத்தான் என்பதாக எல்லார் இடத்துலையும் காட்டுவாள். அந்த தாயினுடைய முகமலர்ச்சியை நாம் பார்த்து விடலாம். ஆனால் அதே பொருளை ஒரு தந்தைக்கு ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு சட்டை அல்லது காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தாலும் அந்த தந்தைக்கு அந்த இடத்தில் முகமலர்ச்சி என்பது இருக்காது. அந்த தந்தை நினைப்பார், இதை இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்கான், ஆனால் இந்த குடும்பத்திற்காக நான் எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கேன், இந்த இவனுக்கு எவ்வளவோ ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸை அவன் வாங்கி கொடுத்துருக்கான் என்பதாகத்தான் அந்த தந்தை நினைப்பார். அந்த தந்தையினுடைய முகமலர்ச்சிக்கு ஒரு மகன் அல்லது ஒரு மகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தந்தையிடம் சொல்ல வேண்டும், தந்தையே நீங்கள் இந்த குடும்பத்திற்காக பலவாறு நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கீங்க, எத்தனையோ பெருநாட்களில் நீங்கள் உங்களுக்கு உடை வாங்காமல் எங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்கீங்க. என்னால் முடிஞ்சது, இன்னைக்கு எனக்கு பொருளாதாரம் வந்திருக்கு, என்னால் முடிஞ்சது இந்த ஆடை, ஆனால் இந்த ஆடையை விட நீங்கள் அன்னைக்கு வாங்கி கொடுத்தீங்களே அதுதான் சிறந்தது என்பதாக சொல்லும் பொழுதுதான் அந்த தந்தையினுடைய முகம் மலர்ச்சி அடையும். காரணம், அந்த தந்தை எவ்வளவோ இந்த குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டிருப்பார். ஆனால் அந்த மகன் அப்பொழுதுதான் வேலைக்கு போய் சேர்ந்திருப்பாரு, நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கும். அந்த பொருளாதாரத்தை வைத்து அந்த தந்தையை வெளியே கூட்டிட்டு போறது, அந்த தந்தைக்காக பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த தந்தையினுடைய யோசனை இப்படி தான் ஓடும். அந்த தந்தை யோசிப்பார், இந்த பையனுக்கு எவ்வளவோ நான் வாங்கி கொடுத்துருக்கேன், எவ்வளவோ விளையாட்டு ஜாமான்களை வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனால் இந்த மகன் எனக்கு இதை மட்டும்தானே செஞ்சிருக்கான் என்பதாக யோசிப்பார்கள். அந்த இடத்திலே அவர்களுடைய பழைய ஞாபகங்களை நாம் எடுத்துரைக்கும் பொழுதுதான் என்னுடைய மகன் என் மீது பாசத்தினால் வாங்கி தந்திருக்கின்றான் என்பதனை அந்த தந்தை உணர்ந்து கொள்வார். மூன்றாவது விஷயம், தந்தையின் மீது உள்ள பொருளாதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வருகின்றார்கள். வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை என்னுடைய பாக்கெட்லேருந்து அதிகமான பொருளாதாரங்களை எடுக்கிறாரு, எனக்கு மனைவிமார்கள் இருக்காங்க, எனக்கு குழந்தைகள் இருக்காங்க, இவர் எடுப்பது எப்படி இருக்குகின்றது என்று சொன்னால் என் சொத்தையே அப்படி காலி பண்ணுற மாதிரி எடுக்கிறாரு, அதிகமாக பணத்தை எடுக்கிறாரு, என்ன செய்ய யா ரசூலுல்லாஹ், அவர் என்னுடைய பாக்கெட்லேருந்து அதிகமாக பணத்தை எடுக்கிறாரு, என்ன செய்வது என்பதாக கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த நீயும் வ மாலிக் மாலுக், உன்னுடைய பணமும் லி அபீக், நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தமானவர்கள் என்பதாக சொன்னார்கள். அவர் எவ்வளோ எடுத்தாலும் அதை நீ தடுக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பார்க்கலாம், ஒரு தந்தை இருப்பார், அந்த தந்தைக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் போது அந்த தந்தை சில நேரங்களில் கொஞ்சம் கூட்டி கேட்பார், ஒரு 1000 ரூபா கொடுவாப்பா, ஒரு 2000 ரூபா கொடுத்தான்னு கேட்பார். கேட்கக்கூடிய நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா பணத்தை கேட்காதீங்க வாப்பா, சும்மா பணத்தை கேட்காதீங்கக்கா, எவ்வளோ செலவு இருக்கு தெரியுமா அப்படின்னு அந்த தந்தையிடம் முகத்தில் அடித்த மாதிரி பேசுவோம். அந்த பேச்சு அவர் யோசிப்பார், பழைய ஞாபகங்களை யோசிப்பார். இந்த பையனுக்கு உடம்பு முடியாமல் கிடந்தா எத்தனை தடவைக்கு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கேன், இந்த பையன் எவ்வளவோ பொருட்களை கேட்டான், இந்த பையனுக்காக எவ்வளவோ நான் உழைத்து தந்திருக்கின்றேன், இன்னைக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு யோசிக்கிறானேன்னு யோசிப்பார். கனியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், உங்களுடைய மனைவிமார்கள் இறந்து போவாங்க, வேற காசு இல்லாமல் அந்த சாப்பாடு இல்லாமல் இறந்து போவாங்கன்னு யோசிக்கக்கூடிய நேரம் நீங்கள் அந்த பொருளாதாரத்தை தந்தையிடம் நிறுத்துங்க, தடுங்க. உங்களுடைய குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல் இறந்து போவாங்கன்னு யோசிக்கக்கூடிய நேரம் அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தந்தைக்கு செல்லக்கூடிய பணத்தை நிறுத்தலாம். அது வரைக்கும் அந்த தந்தைக்கு நீங்கள் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
சிறந்த மகன், சிறந்த குழந்தைகள் என்பவர்கள் தந்தையினுடைய முக மலர்ச்சியை அடிக்கடி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். வயசாயிருச்சுன்னா அந்த தந்தை பழைய சிந்தனைகளை யோசிச்சுக்கிட்டே இருப்பார். பல காலங்களில் நடந்த விஷயங்களை அவர் எண்ணிக்கொண்டே இருக்கும். அவருடைய கண்களுக்கு முன்னால் வந்து சென்று கொண்டே இருக்கும். நாம் அதை கொண்டு அவரை பெருமைப்படுத்த வேண்டும். அதை சொல்லி அவர்கிட்ட அன்பையும் பாசத்தையும் அதிகரிக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு தந்தைக்கு செய்யக்கூடிய தலையாய கடமை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு முறை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவருடைய மகன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒட்டகத்தில் பயணம் பண்ணுறாங்க. பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரம், கொஞ்ச நேரத்தில் அவருடைய கோவேரி கழுதைக்கு பயணம் செய்கின்றார். ஒட்டகத்தில் இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் கோவேரி கழுதையில் ஏறி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். தலையில் ஒரு தலப்பாகையை கட்டியிருக்கின்றார். பயணம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய நேரம் எதிரிலே ஒரு கிராமவாசி வருகின்றார். அந்த கிராமவாசி கேட்கிறாரு, நீ உமருடைய மகனா என்பதாக கேட்கின்றார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, ஆமாம் நான் உமருடைய மகன்தான் என்பதாக அந்த கோவேரி கழுதையிலிருந்து இறங்குகின்றார். தான் அணிந்திருந்த அந்த சிறந்த ஆடைகளை அந்த கிராமவாசிக்கு அணிவிக்கின்றார். தன்னுடைய தலைப்பாகையை கலட்டி அந்த கிராமவாசிக்கு தலையிலே கட்டி விடுகின்றார். தான் பயணித்து வந்து கொண்டிருந்த அந்த கோவேரி கழுதையை அந்த கிராமவாசியிடம் கொடுத்து அனுப்புகின்றார். இதை பார்த்துட்டு இருந்த அவருடைய நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, யா அப்துல்லா இப்னு உமருடைய மகன் அப்துல்லாவே, என்ன காரணம்? அவர் ஒரு கிராமவாசி. அவருக்கு நீங்கள் ஒரு சலாம் சொன்னா கூட அவர் பெருசாக யோசிப்பார். அவருக்கு நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தா கூட அவர் ரொம்ப பெருசாக அவர் இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துட்டாங்களேன்னு யோசிப்பார். நீங்கள் எதற்காக நீங்கள் இந்த உங்களுடைய மேலாடையை கலட்டி சிறந்த ஆடையை அவர்கிட்ட கொடுத்தீங்க? ஏன் நீங்கள் தலப்பாயை கலட்டி அவருடைய தலையில் அனுபவிச்சிங்க? எதற்காக நீங்கள் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த கோவேரி கழுதையை ஏன் அவரிடம் கொடுத்து அனுப்பினீர்கள் என்றால் கேட்கும் பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், தோழர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன், உங்களுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய நலவுகளிலேயே சிறந்த நலவு எது தெரியுமா? உங்களுடைய தந்தை மரணித்த பின்னால் அவருக்கு சிறந்த நலவு எது தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய நலவுகளிலே சிறந்த நலவு அவர் வாழக்கூடிய காலகட்டத்தில் யாரோடு அவர் சிறந்த முறையிலே நட்போடும் உறவோடும் இருந்தார்களோ அந்த நட்பையும் உறவையும் நீங்கள் பேணி காத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அதன் காரணமாக அந்த கிராமவாசி என்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நண்பராக இருந்தார். அதன் காரணமாக எல்லா பொருட்களையும் அவருக்கு கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். காரணம், நம்மளாம் சின்ன பிள்ளைகளாக இருந்திருப்போம், நம்முடைய தந்தை இருந்திருப்பார், அவருடைய நண்பர்கள் அவருடைய உறவினர்களிடம்தான் கடனை பெற்றிருப்பார். அவருடைய கவலையான நாட்களிலே அவருடைய நண்பரிடம்தான் அதை பகிர்ந்திருப்பார். அதனால் தந்தைக்கு நீங்கள் ஒரு நலவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவரோடு வாழக்கூடிய காலகட்டத்தில், அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் யாரோடு நட்போடும் உறவோடும் இருந்தார்களோ அவர்களை பேணி பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல விஷயங்களை பேசிட்டோம். என்னென்ன விஷயம் பேசியிருக்கோம்? முதல் விஷயம், ஒரு தந்தை என்பவர் அவருடைய வாழ்க்கையில் கண்டிப்போடு தான் இருப்பார். காரணம், அவருடைய அன்பையும் பாசத்தையும் ஒரு தாய் மாதிரி என்ன பண்ண முடியாது, அவரால் வெளிப்படுத்த முடியாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு தந்தை ஒரு தாய் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. மகன் வெளிநாட்டிலேருந்து வராரு. வந்து கூப்பிட்றதுக்கு போனாங்கன்னா அந்த மகன் வந்தவுடன் ஒரு தாய் என்ன பண்ணுவா, கண்ணீர் மல்க அந்த மகனை கொண்டு போய் அப்படி அணைத்து அழுக ஆரம்பிப்பாள். ஆனால் அந்த தந்தையால் அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அந்த மகனை அணைத்து அழுக முடியாது. காரணம், ஒரு தந்தை அப்படிதான் எல்லாம் படைச்சிருக்கான். அவரால் அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்ட முடியாது. அதனால் அவருக்கு அன்பும் பாசமும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு அன்பும் பாசமும் அதிகமாக இருக்குகின்றது. அதை வெளிக்காட்ட முடியாதவாறு தான் அல்லாஹ் தஆலா அவரை படைத்திருக்கின்றான். அவர் ஓரமாக நின்று அழுகதான் செய்வாரை தவிர அவரால் அந்த இடத்துல கெட்டி அணைத்து அழுக முடியாது. முதல் விஷயம் அதுதான். ஒரு தந்தை தண்டிப்போடு நடக்கும் பொழுதுதான் அந்த குழந்தைகள் சரிவர உலகத்தில் வாழ ஆரம்பிக்கின்றார்கள், சிறந்த மனிதனாக வாழ ஆரம்பிக்கின்றார்கள். இரண்டாவது விஷயம், அவருக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தோம்னா பழைய ஞாபகங்களை நினைவூட்டி, இது எங்களுக்கு நீங்கள் எவ்வளவோ வாங்கி கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை என்பதாக அவருக்கு நினைவுபடுத்த வேண்டும். மூன்றாவது விஷயம்,
ஒரு தந்தை பொருளாதாரத்தை நம்மள்ட்ட எடுக்கிறாருன்னா அவருக்கு முழு உரிமையும் இருக்கின்றது. காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த வ மாலுக் லி அபீக், நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தமானவர்கள் என்பதாக சொன்னார்கள். இறுதியாக இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்கள் இருக்குகின்றது. அதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது அமர்விலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தந்தையை பற்றி அதிகமாக விஷயங்களை பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு விஷயம் தந்தையினுடைய துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 நபர்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா ஒரு காலமும் மறுப்பது இல்லை. முதல் விஷயம், ஒருவன் அநீதி இழைக்கப்பட்ட நிலையில், ஒருத்தனுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, அநீதம் இழைக்கப்பட்டவனா ஒருத்தன் இருக்கான், அவர் காபிராக இருந்தாலும் கண்ணீர் மல்க, இறைவா இவன் என்னை இந்த மாதிரியான அநீதம் செய்து விட்டான், இதற்கு நீ பிடித்துக்கொள் என்பதாக ஒரு காஃபிரா இருந்தாலும், அநீதம் இழைக்கப்பட்ட ஒரு காஃபிரா இருந்தாலும் அவன் துவா கேட்டான் என்று சொன்னால், அவன் கையை உயர்த்தி விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்திற்கு துவாவை கபூலாக்குகின்றான். இரண்டாவது விஷயம், ஒருவர் பயணியாக இருக்குகின்றார், ரொம்ப தூரம் பயணம் செய்கின்றார், பயணத்தில் கேட்கக்கூடிய துவா, அந்த பயணி கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்குகின்றான். மூன்றாவது, ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எம்முடைய சமூகத்தை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்து கொண்டார். அதிகமான முதியோர் இல்லங்களுக்கு சென்றோம் என்று சொன்னால் இன்னைக்கு அதிகமான தந்தைகளும் தாய்மார்களும் இருப்பதை பார்க்கலாம். விகிதாச்சாரத்தின் அடிப்படையில், பெர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தோம்னா முஸ்லிம்கள் அதிகமான தந்தையும் தாயை கொண்டு போய் எங்கே விடுறதில்லை, முதியோர் இல்லங்களுக்கு விடுவதில்லை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொண்டார். அதே போன்று எந்த ஒரு தந்தையும் தாயும் இல்லாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், பார்த்து கொள்ளணும். அங்கே கொண்டு போய் விடுறக்கூடிய விஷயமே இருக்கக்கூடாது. அப்படி ஒருத்தன் கொண்டு போய் விடுறான்னா அவனை விட நன்றி கட்டவன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டான். ரெண்டாவது விஷயம், ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய இமாம். அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க மக்கள், ஒரு மனிதர் போய் கேட்குறாரு, இமாம் அவர்களே, ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஒரு இமாம், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இமாம் அவர்களே, சின்ன வயசில் என்னுடைய தாயும் தந்தையும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இப்போ நான் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், இரண்டும் ஈடாகுமா, ரெண்டு ஈக்குவல் ஆகுமான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லுகிறாங்க, எப்படி ஈக்குவல் ஆகும், எப்படி சமமாகும்? அந்த தாயும் தந்தையும் நீ சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய நேரம் நீ மௌத்தாயிடக்கூடாது, இறந்து போயிடக்கூடாது, உன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நீ எப்படி பார்க்குற, அந்த தாயும் தந்தையும் கொஞ்ச நாளில் மௌத்தாயிடுவாங்க, அது வரைக்கும் பார்த்துட்டு மௌத்தா போட்டோம் அப்படின்னு நீ பார்க்குற. ரெண்டும் ஒரு காலமும் சமமாகாது என்பதாக ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், சொன்ன அனைத்து விஷயங்களையும் வெறும் வரக்கூடிய அந்த தந்தையர் தினத்தில் மாத்திரம் நிறைவேற்றக்கூடாது. ஒவ்வொரு நாளையும் தந்தையர் தினமாகவும் தாயினுடைய அந்நியர் தினமாகவும் தான் இஸ்லாம் பார்க்க சொல்லுகின்றது. ஒவ்வொரு நாளும் தந்தையும் தாயையும் ரெண்டு கண்ணாக வைத்து பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று தந்தையும் தாயும் நமக்கு துவா செய்வதை போன்று நாமும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. என்னுடைய இறைவனே, நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தையும் தாயும் என்னை எப்படி பார்த்து கொண்டார்களோ அது போன்று நீ அவர்களை பார்த்துக்கொள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சிறந்த துவா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற விஷயங்களை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்த வேண்டும். அதுபோன்று நம்முடைய தாயையும் பெற்றோர்களையும் தாயையும் தந்தையும் அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.
வ ஆஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறுதியாக ஒரு சில அறிவிப்பு. வரக்கூடிய சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நாளை 20/6/2026 நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முஹைதீன் ஆண்டவர் ஹனஃபி ஜும்மா மஸ்ஜிதில் வச்சு ஒரு மகரிபில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்குது. சமூக ஆர்வலர், மார்க்க சொற்பொழிவாளர், பேராசிரியை ஃபாத்திமா சபரிமாலா அவங்க ஒரு சிறந்த ஒரு சொற்பொழிவு ஆற்ற இருக்காங்க. அது அதிகமாக ஆண்களும் பெண்களும் கலந்துக்கோங்க. அதில் என்ன பேசப்படுதுன்னா, பெண்களினுடைய முன்னேற்றம், கல்வி மற்றும் சமூக கருத்துக்களை பற்றி அதிகமாக பேச போகிறாங்க. அதில் கலந்துரையாடலும் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுங்கள், அதிகமாக நம்முடைய வீட்டுடைய பெண்களை அனுப்புங்க. காரணம், ஒரு பெண்ணுடைய எழுச்சி தான் அந்த குடும்பத்தினுடைய அந்த சமுதாயத்தினுடைய எழுச்சியாக இருக்கும். ஒரு ஆண்மகன் படித்தான்னா அது அவனோட நின்று போயிடும். ஒரு பெண் கற்கும் பொழுது தான், ஒரு பெண் கல்வியை கற்கும் பொழுது தான் அது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படும். அதிகமாக பெண்களை கல்வியின் பக்கமும் சமூக விஷயத்திலையும் ஈடுபடுவதற்காக நாளைக்கு என்ன பண்ணப்படுது, இன்ஷா அல்லாஹ் அந்த ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அதிகமாக நாமும் செல்லணும், நம்முடைய வீட்டினுடைய பெண்களையும் அனுப்பி என்ன பண்ணுங்க, அதில் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. வ ஆஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீமுஸ்ஸலாம்.